வணக்கம் நண்பர்களே. ஃபீஃபா உலகக் கோப்பை 2026 தொடரில் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் ஒரு பிரம்மாண்ட மோதல் இன்று நம்மை காத்திருக்கிறது. உலக கால்பந்தின் இரண்டு சக்திவாய்ந்த அணிகள் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் காலிறுதிக்கான டிக்கெட்டை கைப்பற்ற ஒரே மைதானத்தில் மோதுகின்றன. இது ஒரு சாதாரண நாக்-அவுட் போட்டி இல்லை. பல ஆண்டுகளாக ஒருபுறம் அனுபவத்தின் அடையாளமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மறுபுறம் இளம் வீரர்களின் வேகத்துடன் பந்தை கட்டுப்படுத்தும் ஸ்பெயின். முக்கிய வீரர்கள், பலம் பலவீனம், சாத்தியமான ஆட்டத் திட்டம், யார் வெல்வார்கள் என்ற கணிப்பு, ரசிகர்கள் ஏன் இந்த போட்டியை தவறவிடக்கூடாது என்பதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோவை முழுவதும் பாருங்கள். இறுதியில் என்னுடைய போட்டி கணிப்பையும் பகிர்கிறேன். முதலில் போர்ச்சுகலை பற்றி பார்க்கலாம். இந்த உலகக் கோப்பையில் போர்ச்சுகல் மிகவும் நம்பிக்கையுடன் விளையாடி வருகிறது. குழுநிலையிலேயே தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்த அணி முக்கியமான நேரங்களில் கோல் அடிக்கும் திறமையால் ரசிகர்களின் பாராட்டை பெற்றது. போர்ச்சுகலின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், எந்த நேரத்திலும் போட்டியின் ஓட்டத்தை மாற்றக்கூடிய நட்சத்திர வீரர்கள் அவர்களிடம் இருப்பது. ரொனால்டோவின் அனுபவம், புரூனோ பெர்னாண்டஸின் பாசிங், பெர்னார்டோ சில்வாவின் படைப்பாற்றல், ரஃபேல் லியாவோவின் வேகம், இவை அனைத்தும் சேர்ந்து எதிரணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றன. ரவுண்ட் ஆஃப் 32 இல் குரோஷியாவுக்கு எதிராக போர்ச்சுகல் கடினமான வெற்றியை பெற்றது. அந்த போட்டியில் பொறுமையுடன் விளையாடிய அவர்கள் சரியான தருணத்தில் கோல் அடித்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றனர். இப்போது எதிரே நிற்பது ஸ்பெயின். ஸ்பெயின் இந்த உலகக் கோப்பையின் மிகவும் ஒழுங்காக விளையாடும் அணிகளில் ஒன்றாக திகழ்கிறது. பந்தை கட்டுப்படுத்தும் திறன், குறுகிய பாஸ்கள், வேகமான நகர்வு, இதுவே அவர்களின் அடையாளம். இளம் வீரர்கள் அணிக்கு புதிய உயிர் கொடுத்துள்ளனர். குறிப்பாக லமின் யமால் போன்ற இளம் நட்சத்திரங்கள் எதிரணியின் பாதுகாப்பை சிதைக்கக்கூடிய ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த உலகக் கோப்பையில் ஸ்பெயின் பாதுகாப்பிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தேவையற்ற தவறுகளை குறைத்து வாய்ப்புகளை கோலாக மாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இப்போது இந்த போட்டியில் கவனிக்க வேண்டிய முக்கிய மோதல், ரொனால்டோவின் அனுபவமா அல்லது யமாலின் இளமை வேகமா? உலகம் முழுவதும் இதற்கான பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ரொனால்டோவுக்கு இது மற்றொரு சாதனை போட்டியாக இருக்கலாம். பல உலகக் கோப்பைகளை விளையாடிய அனுபவம் அவரிடம் உள்ளது. அழுத்தமான தருணங்களில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். மறுபுறம் ஸ்பெயினின் இளம் வீரர்கள் பயமின்றி விளையாடுகிறார்கள். பெரிய மேடையில் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற பசியுடன் களமிறங்குகிறார்கள். அதனால் இந்த போட்டி அனுபவத்துக்கும் இளமைக்கும் இடையிலான மோதலாகவும் பார்க்கப்படுகிறது செய்துள்ளனர். முதல் 20 நிமிடங்களில் யார் ஆட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதே இந்த போட்டியின் முக்கிய திருப்பமாக இருக்கலாம். போர்ச்சுகல் ஆரம்பத்திலேயே தாக்குதல் நடத்த முயற்சிக்கலாம். ஆனால் ஸ்பெயின் வழக்கம்போல் பந்தை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எதிரணியை சோர்வடையச் செய்யும் முயற்சியில் ஈடுபடலாம். இதனால் முதல் பாதி மிகவும் விறுவிறுப்பாக அமையும் என்பது உறுதி. முதல் பாதியில் எந்த அணி கோல் அடிக்கிறது என்பதே இந்த போட்டியின் முழு போக்கையும் மாற்றக்கூடிய அம்சமாக இருக்கும். ஆரம்பத்திலேயே போர்ச்சுகல் முன்னிலை பெற்றால் அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி எதிர்த்தாக்குதலில் கவனம் செலுத்தலாம். ஆனால் ஸ்பெயின் முதலில் கோல் அடித்துவிட்டால் பந்தின் கட்டுப்பாடு முழுவதும் அவர்களிடமே இருக்கும். இப்போது இரு அணிகளின் முக்கிய வீரர்களை பற்றி பார்க்கலாம். போர்ச்சுகலின் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. வயது அதிகரித்தாலும் கோல் அடிக்கும் திறன் குறையவில்லை. பெனால்டி பாக்ஸுக்குள் ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தாலே அதை கோலாக மாற்றும் திறமை அவரிடம் உள்ளது. உலகக் கோப்பை மேடையில் தனது நாட்டிற்கு மேலும் ஒரு மறக்க முடியாத வெற்றியை தர வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய இலக்கு. அழைக்கப்படும் அவர் தாக்குதலை உருவாக்கும் முக்கிய வீரர். அவரது துல்லியமான பாஸ்களும் நீண்ட தூர ஷாட்டுகளும் எந்த நேரத்திலும் ஆட்டத்தை மாற்றிவிடும். பெர்னார்டோ சில்வாவின் பந்து கட்டுப்பாடு, எதிரணி வீரர்களை ஏமாற்றும் ட்ரிப்ளிங், சரியான நேரத்தில் பாஸ் கொடுக்கும் திறன் ஆகியவை போர்ச்சுகலின் தாக்குதலுக்கு மிகப்பெரிய பலம். மறுபுறம் ஸ்பெயினின் இளம் நட்சத்திரங்கள் இந்த உலகக் கோப்பையில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். லமின் யமால், நிக்கோ வில்லியம்ஸ் போன்ற வீரர்கள் இறக்கைகளில் வேகமாக ஓடி எதிரணி பாதுகாப்பை சிதைக்கக்கூடியவர்கள். ஸ்பெயினின் மிட்ஃபீல்டு உலகிலேயே மிகவும் வலிமையான ஒன்றாக கருதப்படுகிறது. அவர்கள் பந்தை இழப்பது மிகவும் அரிது.
தொடர்ந்து பாஸ் கொடுத்து எதிரணியை ஓடவைத்து சோர்வடையச் செய்வது அவர்களின் முக்கியமான பாணி. இந்த போட்டியில் கோல்கீப்பர்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஒரு அற்புதமான சேவ் கூட ஒரு அணியை காலிறுதிக்கு கொண்டு செல்லலாம். இப்போது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பற்றி பேசலாம். போர்ச்சுகல் ரசிகர்கள் ரொனால்டோ இன்னொரு மாயாஜாலத்தை நிகழ்த்துவார் என்று நம்புகிறார்கள். ஸ்பெயின் ரசிகர்கள் இளம் அணி வேகமான கால்பந்தால் வெற்றியை பெறும் என்று நம்புகிறார்கள். சமூக வலைதளங்களில் இந்த போட்டிதான் உலக அளவில் அதிகம் பேசப்படும் கால்பந்து போட்டிகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ரொனால்டோவா ஸ்பெயினா என்ற விவாதம் ரசிகர்களிடையே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி வெறும் வெற்றி அல்லது தோல்விக்காக மட்டுமல்ல, ஐரோப்பிய கால்பந்தின் பெருமையை நிரூபிக்கும் ஒரு மோதலாகவும் பார்க்கப்படுகிறது. 90 நிமிடங்களில் வெற்றியாளர் தீர்மானிக்கப்படாவிட்டால் கூடுதல் நேரம், அதிலும் முடிவு வரவில்லை என்றால் பெனால்டி ஷூட் அவுட், ஒரே எந்த அணியும் கடைசி நிமிடம் வரை கவனமாகவே விளையாட வேண்டியிருக்கும். இப்போது என்னுடைய போட்டி கணிப்பை பார்க்கலாம். இரு அணிகளும் சமபலத்தில் இருந்தாலும் சிறிய தவறு கூட பெரிய விலையாக மாறலாம். ஒரு செட் பீஸ், ஒரு கார்னர், ஒரு பெனால்டி அல்லது ஒரு தனிப்பட்ட திறமை இந்த போட்டியின் வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடும். அதனால் கால்பந்து ரசிகர்கள் யாரும் இந்த போட்டியை தவறவிடாதீர்கள். உலகத் தரம் வாய்ந்த 2 அணிகள் உலகின் மிகப்பெரிய மேடையில் மோதும் இந்த தருணம் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இப்போது இந்த போட்டியின் சாத்தியமான ஆட்டத் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். போர்ச்சுகல் பயிற்சியாளர் ஆரம்பத்திலிருந்தே அதிரடி தாக்குதலை தேர்வு செய்யலாம். காரணம், ஸ்பெயின் பந்தை நீண்ட நேரம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும் அணி. அதனால் முதல் 15 முதல் 20 நிமிடங்களுக்குள் அழுத்தம் கொடுத்து ஒரு கோல் அடிக்க போர்ச்சுகல் முயற்சி செய்யலாம். மறுபுறம் ஸ்பெயின் அவசரப்படாது. அவர்கள் வழக்கம்போல் குறுகிய பாஸ்கள் மூலம் ஆட்டத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தி எதிரணியின் பாதுகாப்பில் இடைவெளியை உருவாக்க முயற்சிப்பார்கள். இதுவே பல ஆண்டுகளாக அவர்களின் வெற்றிக்கான முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. இந்த போட்டியில் அதிக வாய்ப்புகளை வீணடிக்கும் அணி தோல்வியை சந்திக்கக்கூடும். உலகக் கோப்பை நாக்அவுட் போட்டிகளில் ஒரு சிறிய தவறு கூட மன்னிக்கப்படாது. போர்ச்சுகல் வென்றால் அது ரொனால்டோவின் உலகக் கோப்பை பயணத்தில் மேலும் ஒரு வரலாற்றுச் சாதனையாக இருக்கும். அவரது அனுபவமும் தலைமைத்துவமும் மீண்டும் ஒருமுறை உலகம் முழுவதும் பேசப்படும். ஸ்பெயின் வென்றால் அது புதிய தலைமுறை கால்பந்து உலகை ஆளத் தயாராக இருப்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக இருக்கும். இளம் வீரர்களின் தன்னம்பிக்கை மற்றும் வேகமான ஆட்டம் எதிர்கால ஸ்பெயின் அணியின் வலிமையை உலகிற்கு காட்டும். அன்பான நண்பர்களே, இந்த போட்டியை முன்கூட்டியே கணிப்பது மிகவும் கடினம். 2 அணிகளுமே உலகத் தரம் வாய்ந்தவை. ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு அற்புதமான சேவ் அல்லது ஒரே ஒரு தவறு இந்த போட்டியின் முடிவை மாற்றிவிடலாம். என்னுடைய கணிப்பு, இரு அணிகளும் கடுமையாக போராடும். 90 நிமிடங்களில் சமநிலை நீடிக்கவும் வாய்ப்பு உள்ளது. கூடுதல் நேரம் அல்லது பெனால்டி ஷூட் அவுட் வரை செல்லக்கூடிய போட்டியாக இது அமையலாம். ஆனால் கால்பந்தின் அழகே அதுதான், இறுதி விசில் ஒலிக்கும் வரை முடிவை யாராலும் உறுதியாகச் சொல்ல முடியாது. இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் FIFA உலகக் கோப்பையின் அனைத்து தமிழ் அப்டேட்களையும் உடனுக்குடன் உங்கள் கணிப்பு என்ன? போர்ச்சுகலா அல்லது ஸ்பெயினா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நான் மீண்டும் ஒரு புதிய உலகக் கோப்பை அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.